Resource management. Human resource management is a strategic approach to effective management of people in organization so that they help the business gain a competitive advantage. So strategic approach அப்படின்னா என்னது யுக்திகள் human resource management they have a people in the organization so they help the business gain competitive advantage அப்படின்னா என்ன அர்த்தம்னா இப்போ 2 பேர் கம்பீட் பண்றாங்க ஒரு விஷயத்துக்காக ஒரு காம்படிஷன் போகுது அப்படின்னா ஒருத்தருக்கு ஏதோ ஒரு சின்ன காம்படிட்டிவ் அட்வான்டேஜ் அதிகமா இருக்கும். அவங்க கிட்ட ஒரு திறமை அதிகமா இருக்கலாம், இல்லைன்னா ஒரு சூழல் அதிகமா நல்லபடியா இருக்கலாம். இதெல்லாம் வந்து காம்படிட்டிவ் அட்வான்டேஜ்னு சொல்லுவாங்க. எடுத்துக்காட்டுக்கு இந்த ஐடி கம்பெனிஸ் எல்லாம் வந்து வந்த புதுசுல யுஎஸ் வந்து நம்ம கண்ட்ரிக்கு கொடுக்கணுமா சைனாக்கு கொடுக்கணுமான்னு ஒரு காம்படிஷன் போயிட்டு இருக்கும் போது யுஎஸ் வந்து இந்தியாவுக்கு ப்ராஜெக்ட்ஸை கொடுக்க ப்ரிஃபர் பண்ணாங்க. ஏன் அதை ப்ரிஃபர் பண்ணாங்க அப்படின்னா அவங்கள விட இந்தியன்ஸ் வந்து ஈஸியா மொழிகளை கத்துக்கிறது ஈஸியா இருக்கு, யுஎஸ் ஸ்லாங்க வந்து ஈஸியா கத்துக்கிறாங்க அப்படிங்கறதுனால சைனீஸ் பீப்புள் ஆர் வெரி ரிஜிட் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ரிஜிட்னா எப்படி ரொம்ப கண்ட்ரோல்டா இருக்காங்க, வேற வேற்று மொழிகளை கத்துக்க மாட்டோம், வேற்று மொழிகள் பீப்புளோட நிறைய பேச்சு முடியாது அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. பட் இந்தியன்ஸ் ஆர் வெரி ஃபிளெக்சிபிள் டுவர்ட்ஸ் அஸ் அப்படின்னு நினைச்சதுனால கொடுத்தாங்க. ஸோ இதெல்லாம் வந்து காம்படிட்டிவ் அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இந்த காம்படிட்டிவ் அட்வான்டேஜ் அந்த பீப்புளை பத்தி படிக்கிறது தான் இந்த ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட். ஜெனரல் டெஃபினிஷன் அப்படின்னா என்னன்னா ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் இஸ் அ ப்ராசஸ் ஆஃப் ரெக்ரூட்டிங், வேலைக்கு ஆள் எடுக்கிறது, டெவலப்பிங் அவங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் பண்றது, மோட்டிவேட்டிங் பீப்புள் அண்ட் ரீடைனிங் எம்ப்ளாயி, அந்த எம்ப்ளாயீஸ் போகாம ரீடைன் பண்றது, and to achieve organization goals efficiently and effectively. organization goals அச்சீவ் பண்றதுக்கு உதவுறது. இது எல்லாமே வந்து ஒரு ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்டோட முக்கியமான ஒரு வேலை. எட்வின் பிலிப்போ அப்படிங்கறது என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் இஸ் அ பிளானிங், ஆர்கனைசிங், டைரக்டிங் அண்ட் கண்ட்ரோலிங் த ப்ரொக்யூர்மெண்ட், டெவலப்மெண்ட், காம்பன்சேஷன், இன்டகிரேஷன், மெயின்டெனன்ஸ் அண்ட் செப்பரேஷன் ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ் டு த எண்ட் ஆஃப் தட் இண்டிவிஜுவல். பிளான் பண்றது, அதை ஆர்கனைஸ் பண்றது, டைரக்ட் பண்றது, கண்ட்ரோல் பண்றது, டெவலப்மெண்ட் பண்றது, காம்பன்சேஷன் கொடுக்கறது அண்ட் சோஷியல் அப்ஜெக்டிவ அக்காம்ப்ளிஷ் பண்றது. இது எல்லாமே வந்து ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் கீ ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ் பிளானிங். ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் என்னெல்லாம் கீ ஆஸ்பெக்ட்ஸ் அப்படின்னா ரெக்ரூட்மெண்ட் அண்ட் செலெக்ஷன், ரெக்ரூட்மெண்ட் செலக்ட் பண்றது, ட்ரைனிங் அண்ட் டெவலப்மெண்ட் பண்றது, பெர்ஃபார்மன்ஸ் மேனேஜ்மெண்ட் பண்றது, காம்பன்சேஷன் அண்ட் பெனிஃபிட்ஸ் மேனேஜ் பண்றது, எம்ப்ளாயி ரிலேஷன்ஸ். இது எல்லாமே கம்ஸ் அண்டர் த கீ ஆஸ்பெக்ட்ஸ். அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட். நோக்கம் என்ன, அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தா எஃபெக்டிவ் யூட்டிலைசேஷன் ஆஃப் ஹியூமன் ரிசோர்சஸ். அவங்களோட யூட்டிலைசேஷன் வந்து எஃபெக்டிவா இருக்கணும். மேக்சிமம் ப்ரொடக்டிவிட்டி த்ரூ ஸ்கில் ஆப்டிமைசேஷன்ஸ். அவங்களோட ப்ரொடக்டிவிட்டி வந்து அதிகமா இருக்கணும், ஸ்கில்ல வந்து ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்றது. சில சமயம் வந்து ஒருத்தவங்க கிட்ட இருக்க திறமையை வந்து பயன்படுத்த தெரியாது மத்தவங்களுக்கு. அதுவே ஒரு பெரிய கலை. நிறைய வந்து நம்மளை சுத்தி திறமைசாலிகள் இருப்பாங்க. அந்த திறமைசாலிகளை எப்படி ஊக்குவிச்சு அவங்களை எப்படி நமக்கு பயன்படுத்துறதுங்கிறது எல்லா மனிதருமே எண்ட் ஆஃப் த டே யாரோ ஒருத்தருக்கு பயன்பாட்டுக்காக தான் இருப்போமே. ஆனா வந்து அவங்களை எப்படி கையாண்டு பயன்படுத்துறது அப்படிங்கிற புத்திசாலித்தனம் நிறைய நேரங்கள்ல இல்ல. சோ அதுதான் வந்து இந்த ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்டோட முக்கியமான நோக்கம். எப்படி வந்து எஃபெக்டிவா அவங்க யூட்டிலைஸ் பண்றாங்க அப்படிங்கிறது தான் வந்து அதோட முக்கியமான நோக்கம். எம்ப்ளாயி சாட்டிஸ்பாக்சன் அண்ட் டெவலப்மெண்ட். எம்ப்ளாயியை சாட்டிஸ்ஃபை பண்றது, அதே சமயம் அவங்கள டெவலப் பண்றது, மோட்டிவேஷன், க்ரோத்துக்கு இம்ப்ரூவ் பண்றது. இது எல்லாமே கம்ஸ் அண்டர் த அப்ஜெக்டிவ் ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட். ஆர்கனைசேஷனல் டெவலப்மெண்ட். அலைன் ஹியூமன் ரிசோர்சஸ் வித் பிசினஸ் கோல்ஸ். அவங்களுடைய ஆர்கனைசேஷனல் டெவலப்மெண்ட் எப்படி இருக்கணும் அப்படின்னா பிசினஸ் கோல்ஸுக்கும் அவங்களோட ஹியூமன் ரிசோர்சஸ்க்கும் அலைன்டு சேர்ந்தாப்புல இருக்கிற மாதிரி இருக்கணும். லீகல் கம்ப்ளையன்சஸ். லீகல் கம்ப்ளையன்சஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? அடர் டு லேபர் லா அண்ட் ரெகுலேஷன்ஸ். அவங்களுடைய லீகல் கம்ப்ளையன்சஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒத்து போகிறது, லேபர் லாஸ், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸோட ஒத்து போனதா இருக்கணும். கான்ஃபிளிக்ட் மேனேஜ்மெண்ட். மெயின்டைன் அ ஹெல்தி ஒர்க் என்விரான்மெண்ட். ஒரு நல்ல ஒர்க் என்விரான்மெண்ட்டை மெயின்டைன் பண்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயமா இருக்கு. ஏன்னா கான்ஃபிளிக்ட்ங்கிறது கான்ஃபிளிக்ட் மேனேஜ்மெண்ட், நாலேஜ் மேனேஜ்மெண்ட் மாதிரி விஷயம்லாம் இப்ப நிறைய வந்துருச்சு.
என்னது இதெல்லாம் கான்ஃபிளிக்ட் மேனேஜ்மெண்ட்? கண்டிப்பா ஒரு இடத்துல 4 பேர் வேலை செய்யும் போது கண்டிப்பா அங்க சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து ரைஸ் ஆகும். அதை எப்படி மேனேஜ் பண்றாங்க அப்படிங்கிறது தான் இந்த கான்ஃபிளிக்ட் மேனேஜ்மெண்ட். இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட். என்னெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தா, டேலண்ட் அக்யூசிஷன். டேலண்ட்டை அக்யூஸ் பண்றது, கரெக்டான டேலண்ட்டை கரெக்டான பிளேஸ்ல எடுத்துட்டு போறது. எஃபிஷியன்ட் ஹையரிங் ப்ராசஸ், பிரிங் இன் த ரைட் டேலண்ட். எஃபிஷியன்டான ஹையரிங் ப்ராசஸ் இருக்கும், ரைட்டான டேலண்ட்டை ரைட்டான பிளேஸ்ல கொண்டுட்டு வர. எம்ப்ளாயி டெவலப்மெண்ட், கண்டினியூஸ் லேர்னிங் லீடு டு இனோவேஷன். கண்டினியூஸா லேர்ன் பண்ணிட்டே இருக்கும்போது டெஃபினெட்லி இட் வில் லீட் டு த இனோவேஷன். இம்ப்ரூவ்டு ப்ரொடக்டிவிட்டி, ப்ரொடக்டிவிட்டியை இம்ப்ரூவ் ஆக்க முடியும். எப்படி ப்ரொடக்டிவிட்டியை இம்ப்ரூவ் ஆக்கலாம் அப்படிங்கறத யோசிச்சு நம்ம வந்து பண்ணணும் அப்படின்னா டெஃபினட்டா எம்ப்ளாயி வில் கெட் மோட்டிவேட்டட். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் மேல நம்ம கவனம் செலுத்துறதுக்கு முக்கியமான விஷயங்களா இருக்கு. ஆர்கனைசேஷன் கல்ச்சர், இது ரொம்ப ரொம்ப ஒரு அழகான விஷயம். ஆர்கனைசேஷன் கல்ச்சர், நம்ம எவ்வளவுதான் திறமைசாலியாக இருந்தாலும், நம்ம எவ்வளவுதான் பெரிய படிப்பாளிகால இருந்தாலும், நம்மளோட ஆர்கனைசேஷன் கல்ச்சரோட நமக்கு ஒத்து போகல அப்படின்னா நம்மளால அங்க வேலை செய்ய முடியாது. அது என்ன ஆர்கனைசேஷன் கல்ச்சர் அப்படின்னா, ஒரு இன்ஸ்டிடியூஷன்ஸுக்குமே வந்து ஒரு தனிப்பட்ட ஒரு அடையாளம் இருக்கும், இல்லைன்னா கல்ச்சர் இருக்கும். ஒரு இடத்துக்குமே ஒரு முதலாளி வந்து பாஸா இருப்பாரு, நான் சொல்றது செய்யல போல அப்படிங்கிற மாதிரி இருப்பாரு. இன்னொரு முதலாளி வந்து நம்ம எல்லாரும் சேர்ந்து செய்வோம், நம்ம டீம் ஒர்க் பண்ணுவோம் அப்படின்னு இருப்பாங்க. சோ எந்த மாதிரி இருக்காங்க? ஸ்ட்ராங் ஹெச்ஆர் பாசிட்டிவ் ஒர்க் என்விரான்மெண்ட், இதுதான் ஆர்கனைசேஷன் கல்ச்சர் சொல்லுவாங்க. அந்த ஹெச்ஆர் நல்லா இருந்தாங்க அப்படின்னா எந்த ஆர்கனைசேஷன் கல்ச்சர்லயும் ஓரளவுக்கு எல்லா எம்ப்ளாயிஸையும் அடாப்ட் பண்ண வைக்க முடியும். லீகல் ரிஸ்க் மிட்டிகேஷன், என்ஷோர் கம்ப்ளையன்ஸ் வித் லேபர் லா. லேபர் லாவோட அது ஒத்து போகுதா அப்படிங்கறத அவங்க கவனமா பார்த்துக்கணும். These are the importance of human resource management.